கும்பராசி அன்பர்களே, ஜூலை மாதம் என்ன பலன் எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்க்கும் பொழுது, உங்கள் ராசிநாதன் என்று சொல்லக்கூடிய சனி பகவான் 2ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய குடும்பஸ்தானத்தில் போய் உட்கார்ந்துருக்கார். அதுவும் குருவினுடைய பார்வை பெற்ற உங்கள் ராசிநாதன். குரு அப்படிங்கிறது உங்களுக்கு யார் அப்படின்னா 2க்குரியவன், தனம் குடும்பம் வாக்குஸ்தானத்தின் அதிபதி, லாபத்தை தரக்கூடியவன், மனமகிழ்ச்சி சந்தோஷத்தை தரக்கூடியவன் குரு பகவான். அந்த குரு பகவான் உச்ச பலமாக அமர்ந்து கொண்டு உங்கள் ராசியை பார்ப்பது ஒரு அற்புதமான ஒரு அமைப்பு. அதுவிட இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த கும்பராசி என்பவர்களுக்கு ராஜ யோகத்தை தரக்கூடிய ஒரு கிரகம் அப்படின்னா அது சுக்கிர பகவான். அந்த சுக்கிர பகவான் 7ஆம் இடமான திருமணஸ்தானத்தில் அமர்ந்து கொண்டு உங்கள் ராசியை பார்க்கிறார். அப்போது ராசிநாதனை குரு பகவான் பார்ப்பதும் ராசியை யோகத்தை தரக்கூடிய சுக்கிரன் பார்ப்பதும் ஒரு அற்புதமான ஒரு அமைப்பு. ராசியில் ராகு இருக்குது. அப்போ என்ன சார் பலன்? வெளிநாட்டு தொடர்புகளை கொடுக்கும். ராகு அப்படின்னா ஒரு பாம்பு கிரகம் அல்லவா? அப்போது நீங்கள் ஒரு சுறுசுறுப்பாக ஒரு இடத்தில் விட்டு இன்னொரு இடத்தை நகர்வதற்குண்டான சந்தர்ப்பங்கள், அதாவது என்னென்ன சுருக்கமாக சொல்ல போனால் டிராவல் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் இந்த மாதம் நிச்சயமாக உண்டு. அதே மாதிரி பிரம்மாண்டமான, அதாவது உங்கள் எண்ணங்கள் ஆசைகள் சிந்தனைகள் எல்லாம் பெருசாக இருக்கும். பெரியதாக ஒரு சிந்தனை, வெளிநாட்டு தொடர்புகள், அந்நிய மதத்தினருடைய நண்பர்கள். ஸோ இப்படிப்பட்ட ஒரு நல்ல நண்பர்கள், அதாவது வெளிநாட்டு நண்பர்களை கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாகவே இந்த ஜூலை மாதம் அமைய இருக்கிறது இந்த கும்பராசி அன்பர்களுக்கு. சார், பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எப்படி இருக்கும்? பொருளாதார விஷயங்கள் மெயினாக அது எப்படி சார் இருக்கும் இந்த மாதம் அப்படின்னா, நீங்கள் போய் 2ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்கீங்க. ராசிநாதன் 2ஆம் இடமான தனஸ்தானத்தில் போய் உட்கார்ந்துருக்கு. தனஸ்தானத்தின் அதிபதி தனஸ்தானத்தை பார்க்கக்கூடிய நிகழ்வு, அது உச்சபலம் பெற்று பார்ப்பது. இப்போ பொருளாதார ஏற்றம் கண்டிப்பாக உண்டு. பண புழக்கம் என்பது அதிகமாக இருக்கும். எதையாவது செய்யணும் அப்படிங்கிற அந்த எண்ண ஓட்டங்கள் அதிகமாக இருக்கணும். பணத்தை பெருக்குவதற்குண்டான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் உங்களை தேடி வரக்கூடிய ஒரு மாதமாக அமையும். குடும்பம் நன்றாக இருக்க போகிறது. குடும்பத்தில் சின்ன சின்ன சலசலப்பு இருந்தாலும் அதை பெருசாக நீங்கள் எடுத்துக்க மாட்டீங்க. அதாவது பணத்தை சார்ந்த விஷயங்கள், பொருளாதாரத்தை இம்ப்ரூவ் பண்ணக்கூடிய விஷயங்கள், உங்கள் பேச்சு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் பேச்சை முதலீடாக போட்டு செய்யக்கூடிய தொழில்கள், இப்படி பணத்தை பெருக்கக்கூடிய ஆர்வம் ரொம்ப அதிகமாக இருக்கும் கும்பராசி அன்பர்கள். அப்போ பொருளாதார ஏற்றத்தை கொடுக்கும். கல்வியில் ஏற்ற நிலை உண்டாகும். கல்வியில் இருந்து வந்த மந்த நிலை, தேக்க நிலை மாறும். அப்போது இந்த மாதம் பார்த்திங்கன்னா செவ்வாய் பகவான், முயற்சி ஸ்தானத்தின் அதிபதியான செவ்வாய் தனக்கு 2ஆம் இடத்தில் உட்கார்ந்துருக்கிறது ஒரு நல்ல அமைப்பு. 4ஆம் இடத்தில் உட்கார்ந்துருக்கு. அப்போ 3க்குரியவன் 4, 3 விற்பனை, 4 சொத்துக்கள் விற்பனை சார்ந்த விஷயங்கள் நல்லா இருக்கும். அது குறிப்பாக சொல்லப்போனால் இந்த கும்பராசி என்பவர்களுக்கு யாரெல்லாம் ரியல் எஸ்டேட் சார்ந்த துறையில் இருக்கின்றீர்களோ ஒரு நல்ல வருமானம் கொடுக்கக்கூடிய அமைப்பு இந்த மாதம் உண்டு. விற்பனையாகாத நிலங்கள் அல்லது விற்பனையாகாத இடங்கள் எல்லாம் விற்பனையாகக்கூடிய அமைப்பு உண்டு. அல்லது சொத்து சேர்க்கை, உங்கள் பேரில் ரிஜிஸ்ட்ரேஷன் நடக்கும். ஸோ அது நடக்கக்கூடிய அமைப்பு. அதன் மூலமாக சந்தோஷத்தை தரக்கூடிய அமைப்புகள். அப்போ குடும்ப உறவுகள் மேம்படக்கூடிய சந்தர்ப்பங்கள், சகோதர வகையில் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் விலகக்கூடிய அமைப்புகள், ஒரு காம்ப்ரமைஸ், அதாவது சொத்து பிரச்சனை, பாக பிரச்சனை, அதில் அப்படியே சுமூகமாக முடியக்கூடிய தன்மைகள், இதெல்லாமே நல்லபடியாக இருக்கிறது இந்த ஜூலை மாதம். 5ஆம் அதிபதி, பூர்வ புண்ணியஸ்தானத்தின் அதிபதி, பஞ்சமஸ்தானத்தின் அதிபதி என்று சொல்லக்கூடிய புதன் பகவான் ஆட்சி பலத்தோட வலிமையாக இருக்கார். அங்கே சூரியனோட சேர்ந்திருக்கார். தகப்பன் ஸ்தானத்தோடு சேர்ந்திருக்கு. அப்போ குழந்தைகள் தகப்பனோட ஏதாவது ஒரு கருத்து வேறுபாடு இருந்தால் கூட அதெல்லாம் விலகப் போகிறது. குழந்தைகளினுடைய ஆசைகளை நிறைவேற்றி கொள்ளக்கூடிய அமைப்புகள் இந்த மாதம் உண்டு. குழந்தை என்ன படிக்கணும்னு ஆசைப்படுதோ அதை படிக்கலாம். குழந்தைகளினுடைய வேலைவாய்ப்பு நல்லபடியாக இருக்கிறது. குழந்தைகள் வெளிநாட்டுக்கு செல்லக்கூடிய யோகம் இருக்கா? நிச்சயமாக உண்டு. ஸோ குழந்தைகள் படிப்பு சார்ந்த விஷயத்தில்
தன்னுடைய தேவைகளை பூர்த்தி கொள்ளக்கூடிய அமைப்பு. அதாவது இந்த கோர்ஸ் படிக்கணும் அப்படின்னு ஒரு விருப்பம் இருக்கும் பாருங்க. ஒரு இன்ஜினியரில் இந்த கோர்ஸ் படிக்கணும், ஒரு கம்ப்யூட்டர் படிக்கணும், ஒரு இசிஇ படிக்கணும், ஒரு மெக்கானிக்கல் படிக்கணும். ஸோ என்ன தான் படிக்கணும் என்று நினைத்து கொண்டிருக்கிறதோ அதை நிறைவேற்றக்கூடிய அமைப்பு இந்த மாதம் நல்லபடியாகவே இருக்கிறது. ஆனால் குழந்தைகள் அந்த குழந்தை காரக கிரகமான குரு பகவான் 12ஆம் இடத்தை பார்க்கறதுனால குழந்தைகள் உங்கள் ஊரை விட்டு வெளியே நகரும், வெளியே அதர் டிஸ்ட்ரிக்ட் அல்லது அதர் ஸ்டேட், வெளிநாடு சென்று படிக்கக்கூடிய யோகங்கள் மிகுந்த மாதமாக இந்த ஜூலை மாதம் அமையப்பெறுகிறது. சார், குழந்தை பாக்கியம் அதை பற்றி சொல்லுங்களே. இந்த மாதம் எப்படி இருக்குன்னா, புதன் 5க்குரியவன் 5ஆம் இடத்திலேயே வலிமையாக உட்கார்ந்திருக்கார். குழந்தை காரக கிரகமான குரு பகவான் உச்ச பலம் பெற்று குடும்பஸ்தானத்தை பார்க்கிறார். அப்போ என்ன, எந்த தடையும் இல்லை. குழந்தை பாக்கியத்துக்காக நினைத்து கொண்டு அதுக்காக நிறைய பரிகாரங்கள், நிறைய வழிபாடு, அந்த குழந்தை பாக்கியத்தை நினைத்து உங்கள் மனதில் அது மட்டும்தான் இருக்குது, மீது எல்லாமே நல்லபடியாக இருக்குது. ஸோ அந்த பாக்கியம் கொடுக்கக்கூடிய அமைப்பு இந்த மாதம் நல்லபடியாக இருக்குது. ஏன்னா பாக்யாதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரனும் உங்கள் ராசியை பார்க்கிறார், உங்களை பார்க்கிறார். சூரியன் 11ஆம் இடமான லாபஸ்தானத்தை பார்க்கிறது. லாபஸ்தானத்தின் அதிபதி மகிழ்ச்சி சந்தோஷத்தை தரக்கூடிய அதிபதியான குரு பகவான் உச்சபலம். ஸோ இதெல்லாம் பார்க்கும் பொழுது இந்த மாதம் கும்பராசி என்பவர்களுக்கு மனமகிழ்ச்சி சந்தோஷத்தை தரக்கூடிய ஒரு நிகழ்வு, ஒரு நல்ல செய்தியை கொடுக்கக்கூடிய நிகழ்வுங்கிறது பரிபூர்ணமாக இருக்கிறது. சார், திருமணம் சார்ந்த சுப காரியங்கள் நடக்குமா சார் அப்படின்னு கேட்குறீங்க. அப்படின்னா குரு போய் 6ல் மறைஞ்சிட்டாரே, நீங்கள் அதை பற்றி ஒரி பண்ணிக்க வேண்டிய அவசியம் இல்லை. குரு 2ஆம் இடத்தை பார்க்குறாரு அல்லவா. குடும்பத்துக்கான அமைப்பு, குடும்பத்தில் சுப காரியங்கள் செய்யக்கூடிய அமைப்பு. குரு எங்கே இருக்கிறாரோ அதை விட எந்த இடத்தை பார்க்குறாரோ அந்த இடத்தை புனிதப்படுத்துகிறார். அப்போ எங்கெல்லாம் பார்க்குறார், 2ஆம் இடத்தை பார்க்குறார், குடும்பஸ்தானத்தை விருத்தியாக்குறார், குடும்பத்தில் ஒரு உறுப்பினரை இணைத்துக் கொள்ளக்கூடிய நிகழ்வு இருக்கிறது. 7ஆம் அதிபதி 11ஆம் இடமான லாபஸ்தானத்தில் உட்கார்ந்துருக்கு. யோகத்தை தரக்கூடிய சுக்கிரன், கலத்திர காரக கிரகமான சுக்கிரன் 7ஆம் இடத்தில் இருக்கார். அப்போ திருமண சுப காரியங்களில் எந்த தடையும் ஏற்படுத்த போவதில்லை இந்த கும்பராசி அன்பர்களுக்கு. 8க்குரியவன் அட்டமாதிபதி வலிவேதனை கொடுக்கக்கூடியவன். இந்த கும்பராசி என்பவர்களுக்கு பார்த்தீங்கன்னா நரம்பு சம்பந்தப்பட்ட ஒரு தொந்தரவுங்கிறது கண்டிப்பாக இருக்கும். இது உங்களுக்கு ஹெல்த்தில் ஏதாவது ஒரு பிரச்சனை வருது அப்படின்னா அது நரம்பு சம்பந்தப்பட்ட அல்லது சந்திரன், ரத்தம், பிளட்டு சம்பந்தப்பட்ட இதில் தான் ஏதாவது ஒரு குறி காமிக்கக்கூடிய அமைப்பு. ஸோ இந்த மாதம் பெரிய ஒரு எஃபெக்ட் அப்படிங்கிறது கண்டிப்பாக இல்லை. ஹெல்த் நல்லதாக இருக்குது. அப்போது ஹெல்த்துக்கு அக்கறை எடுத்துக்கணும் அப்படிங்கிறத மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க. அது குரு 6ல் இருக்கிறதுனால ஸ்டொமக் சம்மந்தப்பட்ட, வயிற்று சம்மந்தப்பட்ட, ஜீரணம் சம்மந்தப்பட்ட இதில் தான் ஏதோ ஒரு இண்டிகேஷன் கொடுக்கும். பட் அதை கொஞ்சம் கவனத்தில் எடுத்துக்கொள்வது கும்பத்துக்கு சிறப்பு. பாக்யாதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிர பகவான் தனக்கு 11ஆம் இடத்தில் உட்கார்ந்துருக்கு. அப்போ தகப்பன் மூலமாக ஒரு நல்லவை நடக்குமா அப்படின்னா கண்டிப்பாக நடக்கும். அப்பாவின் மூலமாக, அப்பாவுடைய சொத்துக்கள் அல்லது அப்பாவுடைய தொழில்கள், அப்பா உங்களுக்கு ஏதாவது ஒரு இடத்தை வாங்குறதுக்கு, நிலத்தை வாங்குறதுக்கு, இடம் மனை வாங்குறதுக்கு ஒரு உதவி செய்வது. ஸோ இந்த மாதிரியான நிகழ்வுகள் எல்லாமே நல்லபடியாக இருக்கக்கூடிய அமைப்பு உண்டு. கும்பத்துக்கு 10ஆம் இடத்தை குரு பார்க்குறார். 2ஆம் அதிபதி 10ஆம் இடத்தை பார்க்குறார். அப்போ தொழில் மாற்றம், உங்களுக்கு பணம் வரணும். அப்போது உத்தியோகத்தில் ஒரு உயர்வு கிடைக்கக்கூடிய அமைப்புங்கிறது நிச்சயமாக உண்டு. ஒரு ப்ரமோஷன் எதிர்பார்க்கலாம், ஒரு இன்க்ரிமெண்ட் எதிர்பார்க்கலாம். ஸோ இதெல்லாம் வருவதற்குண்டான வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள் இந்த மாதம் மிகுதியாக இருக்கிறது. சார், எப்படி சார் சொல்கிறீங்க? 10ஆம் அதிபதி யார்? செவ்வாய் பகவான் 10ஆம் இடத்தையே பார்க்குறார். தன் வீட்டை தானே பார்த்து வலுப்படுத்துகிறது. இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். 2வது, பணத்தை கொடுக்கக்கூடிய அந்த குரு பகவான் 6ஆம் இடத்துல உச்சமாக இருந்து 10ஆம் இடத்தை பார்க்குறார். அப்போ கண்டிப்பாக தொழில், வேலை, வியாபாரம், ஸோ இந்த மாதிரி எதில் நீங்கள் இருந்தாலும் அதில் இந்த மாதம் ஒரு உயர்வை கொடுக்கக்கூடிய, ஒரு தன்னம்பிக்கை கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக அமையும்.
முதலீடுகளில் ஆர்வம் இருக்கும். இந்த கும்பராசி என்பவர்களுக்கு இந்த மாதம் பார்த்திங்கன்னா பணத்தை முதலீடு செய்வதில்லை. ஏன்னா குரு 12ஆம் இடத்தை பார்க்குறார். குரு தனக்காரகன், 2ஆம் அதிபதி 12ஆம் இடத்தை பார்க்குறார். 12 என்பது முதலீடு. அந்த முதலீடு செய்யணுங்கிற எண்ணங்கள் உங்கள் ஆழ்மனதில் அதிகமாக விதைக்கக்கூடிய ஒரு மாதமாக அமையும். 7ஆம் இடத்துல சுக்கிரன் கேது இருக்கிறதுனால உறவுகள் சார்ந்த விஷயத்தில், கலத்திரம் விஷயத்தில், ஆணாக இருந்தால் பெண்கள் சார்ந்த விஷயம், பெண்களாக இருந்தால் ஆண்கள் சார்ந்த விஷயத்தில் கொஞ்சம் கவனம், எச்சரிக்கையோடு இருக்கணும். ஏன்னா சுக்கிரனோட கேது என்கின்ற ஒரு சர்ப்ப கிரகம் சேர்ந்திருக்கு அப்படிங்கிறதுனால. ஸோ மற்றபடி கும்பத்துக்கு இந்த மாதம் உயர்வை தரக்கூடிய, புகழை தரக்கூடிய, உத்வேகத்தை தரக்கூடிய, தன்னம்பிக்கை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல மாதமாகவே அமையிருக்கிறது.